திருவாதிரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு உண்மையிலேயே நம்ம கேலக்சியில. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ராசி மிதுன ராசி. அதை முதலே சொல்லிட்டேன். ஒரு வழக்கறிஞர் என்பவர் ஜோசியம் தெரிந்திருக்க வேண்டும், மருத்துவம் தெரிந்திருக்க வேண்டும், லாவ மிஞ்சி என்னென்ன இருக்கின்றதோ எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தாதான் அதுல இருக்க சாராம்சத்தை கோர்ட்ல கொண்டு போய் விளக்கி நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பை நம்ம வாங்க முடியும். அப்படி படிக்கின்ற போது சயின்டிஃபிக்கா நான் அனுபவிச்ச, நான் தெரிந்து கொண்ட ஒரு கருத்தை நான் சொல்ல வருகின்றேன். திருவாதிரை நட்சத்திரம் என்பது எல்லா நட்சத்திரமும் உருவான மாதிரி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. அந்த நம்ம பூமியிலிருந்து அந்த நட்சத்திரத்துக்கான தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 640 ஒளியாண்டுகள். இதுதான் ஒரு ஜென்ரலா ஒரு சயின்ஸ் சொல்லுது. அந்த திருவாதிரை என்றது என்னன்னாக்கா ஆருத்ரா அப்படின்றத சொல்லுவாங்க. ஆருத்ரா என்பது என்ன? சிவன் ஆடிய அந்த ஆட்டத்தின் பெயர் ஆருத்ரா. சிவனுக்கும் அந்த திருவாதிரைக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறப் போகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறினால் என்ன ஆகும்? பூமி என்ன ஆகும்? அதனுடைய இம்பாக்ட் பூமியில எப்படி இருக்கும்? ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதனுடைய ரிப்போர்ட்ஸ், நாசாவினுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். சூப்பர் நோவா இதுதாங்க அந்த கான்செப்ட். என்னன்னாக்கா நட்சத்திர வெடிப்பு. திருவாதிரை நட்சத்திரம் என்பது நட்சத்திரத்தில் வருகின்ற வெளிச்சம் மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. திரு ஆதிரை மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கிறதுனால திருவாதிரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரம் வெடித்து சிதறப் போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் இப்போ சொல்லியிருக்கு. சரி, வெடித்து சிதறப் போகின்றதே, அது எவ்வளவு நாள்ல வெடித்து சிதறம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வெடித்து பூமிக்கு வருவதற்கு 640 ஒளியாண்டுகள் ஆகும். அதுக்கு அப்புறம்தான் அது வெடித்ததுக்கான அந்த துகள்கள் பூமியில என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், இல்ல அதுல இருந்து சிறு சிறு கோள்களாக பிரியுமா, இதெல்லாம் தெரியும். நட்சத்திரம் என்பது அதை வைத்து இந்த ராசி பலன்கள் சிலது எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த திருவாதிரை நட்சத்திரமே வெடித்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறுவதில் இருந்து வருகின்ற ஒரு சின்ன ஒரு காம்பனன்ட் ஒரு திருவாதிரை நட்சத்திரமாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ அதை வச்சு இந்த ராசிகள் சொல்லுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. இது 640 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்க போகின்றது. பல தலைமுறைகள் தாண்டி தான் அந்த நட்சத்திரம் வெடிக்க போறதா இல்லையான்றது 640 ஒளியாண்டுகளுக்கு அப்புறமா வருகின்ற தலைமுறை தான் அதை பார்க்க போறாங்க. அதனால இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.